இன்று 2/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. தேய்பிறை திருத்தியை திதி, ஆயில்யம் நட்சத்திரம். அமிர்த யோகம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ வரதராஜ மூலவருக்கு திருமஞ்சன சேவை. சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கரணம் 12 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம். இன்றைய நாளுக்கான மருத்துவ குறிப்புகள். தினமும் 1 டம்ளர் திராட்சை பழச்சாறு குடித்து வந்தால் அல்சர் குணமாகும். சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள். காலை 7 முதல் 8 வரை குருஹோரை, 10 முதல் 11 வரை சுக்கிரன் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை புதன் ஹோரை. பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திரன் ஹோரை. 2 முதல் 3 வரை குரு ஹோரை. மாலை 5 மணி முதல் 6 வரை சுக்கிரன் ஹோரை. இரவு 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை சந்திரன் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை. சித்தரியல் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். திட்டமிட்டபடி செயல்களை செய்து முடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கு. எண்ணிய விதத்தில் அந்த காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதில் எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்குண்டான பல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதால் அந்த வேலைகள் உங்களுக்கு வெகு எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இதன் காரணமாக உங்களுக்கு மனதளவில் சந்தோஷம் உண்டாகும். சில வேலைகளை நீங்கள் திட்டமிட்டால் அதை நல்ல முறையில் செய்து காட்டுவீங்க. திட்டமிடல் என்பது இல்லை என்றால் உங்களுக்கு சில வேலைகளில் காலதாமதங்கள் கூட வரலாம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எந்த ஒரு வேலைகள் நீங்கள் எடுத்தாலும் சரி, அதை முன்கூட்டியே திட்டமிட்டால் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் வழியிலையும் அலைச்சல்கள் ஏற்படலாம். உங்களுடைய தாய் மாமன், உங்களுடைய தாய் வழியில் வரக்கூடிய உறவுகள், இவங்க வழியில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மன வருத்தங்களோ அல்லது சில அலைச்சல்களோ உண்டாகக்கூடிய ஒரு நிலைகள் காணப்படுகிறது. புதிய வேலை தொடர்பாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைகள் நல்ல ஒரு தனித்திறமையோடு வெளிப்படக்கூடிய நிலைகள் உண்டு. நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மிக உன்னதமான நாள். அதே போல வெளி வட்டாரத்திலேயும் உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே காணப்படலாம். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் முழு சதவீதம் கவனத்தோட விழிப்புணர்வோடு செய்கிறதுனால உங்களுக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. இதன் காரணமாக அடுத்த நிலைகளுக்கு நீங்கள் உயர்வதற்குண்டான ஒரு நிலைகளும் உண்டு. பழைய நினைவுகள் மூலமாக ஒரு சில நேரங்களில் பதற்றங்கள் உண்டாகலாம். பின்பு மறைவதற்கும் வழிவகை உண்டு. ஆகவே கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் எதிர்கால சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வாழ்க்கையில் வளர்ச்சியை பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாக பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனசுல புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களாக கூட நீங்கள் சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், குடும்பம் சம்பந்தமாக அல்லது வியாபாரம், தொழில் நிமித்தமாக இது போன்ற விஷயங்களுக்காக கூட சிந்தித்தல் சற்று அதிகமாகவே இருக்கலாம். கடந்த ஆண்டை விட இந்த புதிதாக பிறந்திருக்கக்கூடிய 2021ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் நாம் சாதிக்க முடியும், எந்தெந்த விஷயங்களை கையாளலாம்,
எந்த தவறுகள் காரணமாக தடை ஏற்பட்டது, இது போன்ற சில சிந்தனைகள் உங்களுக்கு கூடுதலாகவே காணப்படக்கூடிய நிலைகள் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். இதன் காரணமாக உங்களுக்கு மனதில் சந்தோஷம், பூரிப்பு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணையுடன் அல்லது பிள்ளைகள் வழியில் வரக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதிலும் அவங்க எதிர்பாராத ஒரு நிலைகளில் சர்ப்ரைஸாக செய்யணுன்ற அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் இவையெல்லாம் நிறைவேறும். ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். இறை பிரார்த்தனை, இறை நம்பிக்கை இவையெல்லாம் இந்த வருடம், அதுவும் இந்த நாள் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது. உங்களுடைய எண்ணங்களும் நல்ல முறையில் இயங்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகளும் அமைய பெறுவீர்கள். நல்லதொரு முயற்சி உங்களுக்கு நல்லதொரு செயலாகவே அமையும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக அற்புதமான நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்லதொரு வெற்றி உண்டாகும். எல்லா செயல்பாடுகளுமே உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உயர்வு பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கணுன்ற எண்ணங்கள் கூடுதலாகவே காணப்படலாம். ஆகவே மிதுன ராசி மாணவர்கள், இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உன்னதமான பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லதொரு அமோகமான வளர்ச்சி உண்டாகும். ஆகவே படிக்கக்கூடிய காலங்களில் கவன சிதறல் இல்லாமல் உங்களுடைய பாடங்களை மட்டும் கவனிங்க. எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் மென்மேலும் வளர்வதற்கு நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியானது மிக உன்னதமான அளவில் உதவும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சியும் முயற்சியும் செய்து கொண்டே இருங்கள். திரவம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு உயர்வு பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. ஆகவே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்ற ஆசையும் அதன் மீது உங்களுக்கு பற்றும் ஈடுபாடும் இருந்தால் மிதுன ராசி அன்பர்களே, அந்த பொருளை வாங்கிய பிறகுதான் உங்களுக்கு மன நிம்மதியே ஏற்படும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொருளும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. விவசாய பொருட்கள் மூலமாக தன வரவுகள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறும். விவசாய பெருமக்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும். அனுகூலமான பலன்களை பெறுவதால் தன வரவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால எண்ணங்களும் சீர்பெருக்கும், சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நிலைகளுக்கு வளரலாம். கால்நடைகள் வைத்து பராமரிக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடைகள் அந்த ஜீவன்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிகவும் சந்தோஷமாகவே காணப்படும். மனதில் விரும்பிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாக பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் தாராளமயமாக இருக்கும். நினைத்த பொருட்களை வாங்குவதற்குண்டான 100% யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமான செயல்பாடுகளில் மிகவும் துணிச்சலுடன் செயல்படுவீங்க. யாருமே செய்ய முடியாத சில வேலைகள், காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றியும் நாட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுவும் மிகவும் துணிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் ஒரு பலம் போன்ற இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எடுத்த வேலைகளை மன துணிவோடு நீங்கள் செய்து காட்டுவீங்க. பிறரால் கைவிடப்பட்ட வேலைகளை கூட எளிமையாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. இயல்பாகவே கடகராசிக்காரர்கள் என்றாலே மிகுந்த தைரியமும் உத்வேகமும், எந்த வேலைகள் காரியங்களில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையாக அவங்களுடைய கவனத்தை செலுத்தி சிறப்பாக செய்கிற வரைக்கும் விடமாட்டாங்க.
அந்த வேலைகளில் அதிகமான ஈடுபாடும் அவர்களுக்கு கூடுதலாக காணப்படும். அப்படி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான வேலைகளில் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டும். சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். கண்காணித்து கொண்டு வந்தால் அவர்களுக்குண்டான உடல் ஆரோக்கியம் பலம் பெருகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவீங்க. அதற்குண்டான ஒரு செயல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்கிற வழியும் உங்களுக்கு கிடைக்க பெறுவதனால நீங்கள் இந்த நாள் மிகுந்த நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு உன்னதமான ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவுகள் உங்களுக்கு ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளில் மன திருப்தி உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய நல்லதொரு ஆதரவு உங்களுடைய செயல்பாடுகளில் அது வெளிப்படலாம். மிகுந்த திருப்தி உணர்வுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் பிறர் பாராட்டக்கூடிய வகையிலேயே காணப்படும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே கவனம் வேண்டும். எந்த ஒரு வேலைகள் நீங்கள் எடுத்தாலும் அதில் நீங்கள் மிகுந்த ஒரு விழிப்புணர்வுடன் செய்தால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளுன்னே சொல்லலாம். இந்த தினம் உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். எடுத்த ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி நாட்டக்கூடிய மிக அற்புதமான திருநாள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆகவே நல்லதொரு கலகலப்பான நிலைகள் உண்டாக பெறுவீர்கள். குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பை நல்கி உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு அவர்களுடைய பொருளாதார நிதிகளிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். ஆகவே இன்றைய தினம் குடும்பம் பொறுத்த வரைக்கும் மிகுந்த சந்தோஷத்துடன் நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவம் பெறுவீர்கள். விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகலாம். குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு தெரிந்த நெருங்கிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவர்கள் சம்மதிக்காமல் விட்டு சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களோடு வந்து இணைவதற்குண்டான ஒரு யோகம் உண்டு. வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வேலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த வேலைகள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சில செயல் திட்டங்களோடு நீங்கள் செய்து காட்டிய வேலைகளில் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்லதொரு உயர்வான ஒரு லாபங்கள் கிடைக்கும். தன லாபம் அதிகரிப்பதற்குண்டான ஒரு அமைப்பும் உண்டு. லாபங்கள் நல்ல முறையில் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்களின் மூலம் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே இன்றைய தினம் நடக்கும். வேலையில் மன நிம்மதியோட முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, சக ஊழியர்களுடைய அனுசரணையான பேச்சு, அவர்களுடைய நல் ஒத்துழைப்பு, இவையெல்லாம் உங்களுக்கு நிம்மதிகளை ஏற்படுத்தும். ஊழியர்களுடைய நல்லதொரு மனசார அவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் முழு மனதோடு ஈடுபாடோடு அவங்க செய்தால் அந்த வேலைகள் சிறப்புற இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாகவே இருக்கும். உங்களுடைய முழுமையான முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் நல்லதொரு அங்கீகாரம் பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆண்டின் தொடக்கமாகவே இந்த நாள் அமைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்களால தனலாபம் அடைய பெறுவீர்கள். இதுநாள் வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கூட இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வெளிநாட்டு யோகமோ அல்லது வெளியூர் பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு பாக்கியமும் ஒரு அமைப்புமே கிடைக்கும். இதன் காரணமாக நீங்கள் நல்லதொரு வியாபாரத்தை சிறப்பாக செய்யலாம். இதன் காரணமாகவும் தன லாபம் பெருக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது.
உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எந்த ஒரு குறைவில்லாமல் சிறப்பான அங்கீகாரத்திற்கு தகுந்த ஒரு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருளாதார நிதி நிலைமைகள் வருவதற்குண்டான ஒரு யோகமும் உண்டு. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது லாபம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விடாமுயற்சி காரணமாக அடுத்தடுத்த நிலைகளில் நீங்கள் செய்கிறதுனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி தரும். கன்னிராசி அன்பர்களே, எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விடமாட்டீங்க. தொடர்ந்து அந்த வேலைகளை செய்கிறதுனால அடுத்தடுத்த பலன்கள் உங்களுக்கு உண்டாக பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கல்வி உதவிகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வங்கி கடனோ அல்லது வீடு கட்டுவதற்குண்டான ஒரு கடன் உதவிகளோ இது போன்ற ஒரு விஷயங்கள் அரசாங்கத்தினுடைய உதவி மிகுந்த ஒரு நற்பலன்களை உண்டாக்க செய்யும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கிறதுக்குண்டான யோகமான அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள். மனதளவில் உங்களுக்கு தெம்பும் சந்தோஷமும் மன நிறைவான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த நாள் நீங்கள் சிறப்பாக செயல்படவும் முடியும். அதே நேரத்தில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் காணப்பட வேண்டும். கவனத்துடன் கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் தெளிவு பிறக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பொதுநல தொண்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புகழ் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே காணப்படும். எந்த ஒரு கருத்துக்களை நீங்கள் பேசினாலும் பலரும் அதை வழிநடத்தக்கூடிய வகையில் உண்டு. எல்லோரும் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களை, நீங்கள் எது பேசினாலும் அதில் நியாயமும் நேர்மையும் நாணயம் இருக்கும் என்கிற நம்பிக்கை பிறருக்கு ஏற்படலாம். இது போன்ற ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. அதிலும் சமூக அக்கறை கொண்டவர்கள் பேசும் பொழுது மக்களுக்கு அதில் அதிகமான ஈடுபாடுகள் உண்டாகலாம். ஆதரவாகவும் சில நேரங்களில் உங்களுக்கு உதவிகரமாகவும் செயல்படுவாங்க. பயணங்களில் கேளிக்கைகளில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மனம் சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு கடந்த கால நினைவுகளான நல்ல இனிமையான நினைவுகள் இது ஏற்படுறதுனால பயண நேரங்களில் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும். சிறு தூர பயணங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு அதிலேயும் ஒரு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். மன சந்தோஷம் உண்டாகும். எடுத்த வேலைகளில் நீங்கள் சிறப்பாக செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கும் உங்களுடைய தொழில் இடங்களில் நீங்கள் மேன்மையான ஒரு சூழலை இருப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாகலாம். மற்ற நபர்களும் உங்களுக்கு தகுந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதன் காரணமாக நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். நிர்வாக திறமை உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நிர்வாகத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதுனால சாதகமான சூழல்களாகவும் அமைய பெறுவீர்கள். இந்த 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு மேன்மைகளை ஏற்படுத்தி தரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மையான விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பரிசாகவும் பொக்கிஷமாகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் பெறக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாளுன்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் பிறரை ஈர்க்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வேலைகள் காரியங்களில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை செய்து காட்டக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமைப்பை பெறுகிறீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் பிறர் போற்றக்கூடிய வகையிலேயே காணப்படும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். கூட்டாளிகளுடைய உதவிகளால நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். அவர்களுடைய ஒத்துழைப்பு, சில நல்லதொரு ஆலோசனைகள், இவையெல்லாம் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் ஒரு நிலை முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே காணப்படுகிறது.
ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. நீங்கள் போட்டிகள்லையோ ஏதாவது ஒரு விளையாட்டு துறைகளில் கலந்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது அதில் வெற்றி உங்களுக்கே வந்து சேரலாம். மன சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைகள், பல விஷயங்களில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் முழு மனதோடு ஈடுபாட்டோடு செய்வதால் உங்களுக்கு அதில் நல்லதொரு பலன்கள் உண்டாகும். மன தெளிவோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் வரும். உங்களுடைய செயல் திட்டம் தீட்டி அதன் பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் சிறப்புக்குரியதாகவே காணப்படும். எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி, அதில் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பும் சரி புரிதலும் நல்ல முறையில் இருக்கும். தம்பதியர்களுடைய ஒற்றுமை கூடுதலாகவே காணப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய மிக உன்னதமான நாள். குடும்ப வாழ்க்கை பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு எடுத்துரைத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். இதுநாள் வரையில் இருந்த உங்களுக்கு மனசுல இருந்த வருத்தங்கள் எல்லாம் விலகி உங்கள் துணையுடன் நீங்கள் மன சந்தோஷத்தோட வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்படும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளுன்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அறிமுகமே இல்லாத ஒரு சில நபர்கள் கிட்ட பேசும் பொழுது மட்டும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பேச வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, தெரியாத நபர்களிடம், அறிமுகமே இல்லாத ஒரு சிலர்கிட்ட உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர வேண்டாம். குறிப்பாக குடும்ப நபர்களை பற்றி அவர்களிடம் தெரிவிக்கவே வேண்டாம். எந்த ஒரு சொந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அவர்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேசும் பொழுது சில வார்த்தைகளை அவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். அதனை வைத்தே உங்களுக்கான எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்கலாம். ஆகவே யாரிடமும் பழகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் பழகுதல் வேண்டும். பேச்சில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. வாழ்க்கை துணை கிட்ட பார்க்கும் பொழுது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வார்த்தைகளில் கூட உங்களுடைய துணையின் மனம் வருத்தப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் எந்த வழியோ அந்த வழி, அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். முடிந்த வரையில் அமைதி போக்கை கையாண்டால் நல்லது. மௌனமாக இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் சாதிக்க முடியும். வாக்குவாதங்களோ சட்டை சச்சரவுகளோ செய்யும் பொழுது குடும்பத்தில் மன அமைதி ஏற்படாது. இதன் காரணமாக உங்களுடைய துணையும் வருத்தப்பட வேண்டியிருக்கலாம். ஆகவே வெளியில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அலுவலகத்திலோ அல்லது வியாபார நிலையங்களிலோ நிறுவனத்திலோ நீங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சூழ்நிலைகள் சந்தோஷம் இல்லாத ஒரு தருணங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு வரும் பொழுது மன நிம்மதி நிச்சயமாக உங்களுக்கு தேவை. உங்களுடைய ஓய்வுக்குண்டான ஒரு இடமே வீடு தான். அதில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் நீங்கள் வெளியில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மறந்து போகும். ஒரு சில நேரங்களில் மறைந்தும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே குடும்பத்தை மட்டும் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய வழியிலேயும் அவர்களுக்குண்டான நல்ல செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். எண்ணிய காரியங்கள் நிறைவேற்றுவதில் பொறுமைகளை கையாண்டால் நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து அதன் பிறகு நிறைவேற்றினால் நன்மைகள் உண்டு. அரசு தொடர்பான வேலைகளில் மட்டும் நிதானம் தேவை. நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலைகளையும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் வெகு விரைவாக செய்யணும்னு நினைச்சாலும் அதில் காலதாமதங்கள் உண்டாகலாம். ஆகவே பொறுமையும் நிதானமும் அவசியம். புதிய முதலீடுகள், பணம் சார்ந்த விஷயங்கள் இவற்றில் சிந்தித்து செயல்படுவது நன்மைகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் எதிர்காலத்திற்கு உதவ வேண்டுமானால் நீங்கள் அந்த பணத்தை எங்கு எதில் முதலீடு செய்கிறீர்கள் என்கிற தெளிவோடு செய்தால் நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே பொறுமை வேண்டும்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறலாம். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். புதிய நபர்களுடைய வரவால மகிழ்ச்சிகள் உண்டாக பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் மன சந்தோஷத்துடனும் நெருங்கிய நண்பர்களுடைய ஒரு வரவால அதிகமான சிந்தனைகளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம். இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குழந்தை பிறப்பாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த நட்பு உறவுகளோ அல்லது நெருங்கிய நண்பர்களுடைய நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரும் பொழுதும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்கள் இன்றைய தினம் வெளிப்படும். ஆகவே மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பேசும் பொழுதே பிறர் வசீகரிக்கக்கூடிய பேச்சாகவும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெளிவு இருக்கும். பிறரை வசீகரிக்கக்கூடிய வார்த்தைகளாக கூட நீங்கள் பயன்படுத்துவீர்கள். பேச்சில் மயங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதி அற்புதமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றவர்களாக இன்றைய தினம் திகழ்வீர்கள். ஆகையால் இதனால் கீர்த்திகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைகளில் நீங்கள் தானாகவே முன்வந்து ஈடுபடுவீங்க. அதிலும் ஆலயங்கள், ஆன்மீக திருப்பணிகள், சில செயல்பாடுகள், அறச்செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே மன சந்தோஷப்படும். இறைவனுடைய அருளால் நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வதற்குண்டான ஒரு யோகமும் காணப்படும். ஆகவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தினம் பார்க்கும் பொழுது கல்வி சம்பந்தமான கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறது. மேல் கல்வியோ அல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரங்களில் கலந்துரையாடல் என்பது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களையே ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் நீங்கள் எடுத்தாலும் அதில் நிதான போக்கை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் பெறுவதற்கு இறை பிரார்த்தனை மிகவும் முக்கியம். உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியாகவே அமைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் யாரிடமாவது உதவிகள் கேட்டிருந்தால் நல்லதொரு பேருதவி வெகு விரைவாகவே கிடைக்கும். அதில் எந்த ஒரு கால தாமதங்களோ இழுபறியான நிலைகளோ இல்லாமல் தகுந்த நேரத்திற்கு சரியான நேரங்களில் உங்கள் கைக்கு வந்து அந்த பணம் சேரும். இந்த பணத்தை வைத்து நீங்கள் வியாபார வளர்ச்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு. ஆலய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தெய்வ செயல்பாடுகள், அதுபோல சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு. மிகுந்த ஒரு தெய்வ நம்பிக்கையுடன் இன்றைய தினம் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அஜாக்கிரதையாக உணவு விஷயங்களில் நீங்கள் இருக்க வேண்டாம். மிக விழிப்புணர்வு தேவை. உடல் சம்பந்தமான அதிலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் மட்டுமே உங்களால் நிம்மதியாகவும் இருக்க முடியும். உடல் உபாதைகள் விலகும். பூர்வீக சொத்துக்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிறிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீர்கள். நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, ஒருவரிடமிருந்து பணத்தை வாங்கினாலும் சரி, இது போன்ற விஷயங்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் அந்த செயலை செய்கிறீர்களோ உங்களுக்கு உன்னதமான பலன்கள் உண்டாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சதிகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால லாபம் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் வெளியூர் சென்றாலோ அல்லது சிறு தூர பயணங்களை மேற்கொண்டாலோ அதன் மூலமாக தன வரவு உங்களுக்கு உண்டாகும். நல்லதொரு மன திருப்தியும் சந்தோஷமும் இதன் மூலமாக கிடைக்க பெறுவீர்கள். புதிய வகையில் ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுக்குண்டான செயல் திட்டமும் காணப்படுகிறது. வரக்கூடிய பண்டிகை நாட்கள், இது போன்ற சில விழாக்கள் கொண்டாட்டங்கள் காரணமாகவும் நீங்கள் புதிய ஆடைகள் வாங்கறதுக்குண்டான ஒரு அமைப்பும், குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விசேஷமான செயல்பாடுகள்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில உறவுகளுக்காகவும் உங்களுக்காகவும் இது போன்ற நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். செயல் திட்டத்தை நீங்கள் வகுத்து தான் நீங்கள் செய்வீங்க. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி, அவசரப்பட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க. அந்த ஒரு வேலைக்குண்டான சில பிளானிங்கை நீங்கள் முன்னவே தீர்மானித்து அந்த வழியில் நடந்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலையோ நிர்வகிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்கும். எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் உங்களை நம்பி சில பொறுப்புகள் கூடுதலாக வரக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலை பெறும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குண்டான ஒரு நிலை அமைப்பும் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் சிறப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களாகவே நடக்கலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செயல் திட்டம் அமைப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாகவே காணப்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு நீங்கள் இணங்கி நட்புறவை பாராட்டக்கூடிய வகையிலையும் காணப்படுகிறது. மன நிறைவோடு நிம்மதியுடன் எல்லா வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும். அதற்கு கிரகங்களினுடைய முழு ஒத்துழைப்பும் இறையருளும் உங்களுக்கு பக்கபலமாகவே காணப்படும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான செயல்பாடுகளில் வெற்றி காண வேண்டி சித்தரியல் மருத்துவத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.